அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். பெல்ஜியத்தில் ட்ரோன் ஊடுருவல்கள் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து அந்நாட்டின் வான்பரப்பை பாதுகாக்க இங்கிலாந்து உதவுவதாக அறிவித்துள்ளது. பெல்ஜியத்தின் ஜுவான்டெம் விமான நிலையத்திற்கு அருகில் ட்ரோன்கள் இனங்காணப்பட்டதை தொடர்ந்து அந்த விமான நிலையத்தின் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து வான் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக இங்கிலாந்திடம் உதவி கோரப்பட்டுள்ளது. இதற்கமைய பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஜுக்கீலியுடன் கலந்தாலோசித்த இராணுவ தலைவர் சர் ரிச்சர்ட் நைட்டன் பாதுகாப்பு வழங்கப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன்படி பெல்ஜியத்திற்கு இராணுவ வீரர்களும் உபகரணங்களும் அனுப்பப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து மலேசிய எல்லைக்கு அருகே உள்ள கடற்பகுதியில் நேற்று படகு மூழ்கி விபத்துக்குள்ளானதில் நூற்றுக்கணக்கானோர் மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த படகில் பயணித்த 10 பேர் உயிர் பிழைத்துள்ள நிலையில் அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக மலேசிய கடல்சார் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மியன்மாரின் புதிடாங்கிலிருந்து சுமார் 300 பேருடன் புறப்பட்ட படகே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர் பிழைத்தவர்களில் 3 மியன்மார் ஆண்கள் மற்றும் 2 ரோஹிங்கியா ஆண்கள் மற்றும் பங்களாதேஷை சேர்ந்த ஆணொருவர் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுபாதை விளக்குகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை தொடர்ந்து அனைத்து விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த இடையூறினால் சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் 800க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு உதவும் வகையிலும் போர் நிலையை முடிவுக்கு கொண்டு வரவும் ஐரோப்பிய ஒன்றியம் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்தும் புதிய திட்டத்தை முன்மொழிந்துள்ளது. இந்த திட்டத்திற்கு அமெரிக்கா முழுமையாக ஆதரவு வழங்கும் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஐரோப்பிய ஆணையம் ரஷ்யாவுக்கு எதிரான அழுத்தத்தை உருவாக்குவதற்காக 185 பில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள முடக்கப்பட்ட சொத்துக்களை உக்ரைனுக்காக பயன்படுத்த அனுமதிக்கும் திட்டத்தை பரிந்துரைத்துள்ளது. ஐரோப்பியாவில் இதுவரை ரஷ்ய சொத்துக்கள் சுமார் 210 பில்லியன் யூரோக்கள் அளவில் முடக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ரஷ்யா தனது சொத்துக்கள் உக்ரைனுக்காக பயன்படுத்தப்படுவதை கடுமையாக எதிர்க்கிறது. தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடு பிரேசில். இந்நாட்டின் பரானா மாகாணத்தை நேற்று முன்தினம் இரவு சூறாவளி தாக்கியது. பலத்த காற்றுடன் கனமழையும் பெய்ததால் பல பகுதிகளில் கட்டிடங்களில் மேற்கூரைகள் விளம்பர பலகைகள் சேதமடைந்தன. சூறாவளியால் மரங்கள் முறிந்து விழுந்தன. மேலும் பல பகுதிகளில் வீடுகள் சேதமடைந்தன. சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பிரேசிலை தாக்கிய சூறாவளியில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 432 பேர் காயமடைந்தனர். மீட்பு பணிகள் போலீசார் தீயணைப்பு துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் புளோரிடா தம்பா நகரில் உள்ள நெடுஞ்சாலை நேற்று அதிகாலை சட்டவிரோதமாக கார்பத்தியம் நடைபெற்றது. இதை அறிந்த போலீசார் கார்பத்தியத்தில் ஈடுபட்டவர்களை தடுக்க முயன்றனர். அப்போது பந்தயத்தில் ஈடுபட்டவர்கள் காரை வேகமாக இயக்கியுள்ளனர். இதையடுத்து பந்தயத்தில் ஈடுபட்டவர்களை போலீசாரும் காரில் துரத்தியுள்ளனர். அப்போது 22 வயது இளைஞர் ஓட்டிய பந்தய கார் தம்பா நகரில் உள்ள கேளிக்கை விடுதிக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் கேளிக்கை விடுதியில் நின்று கொண்டிருந்த 4 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் 13 பேர் படுகாயமடைந்தனர். விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் அதிவேகமாக காரையோட்டி விபத்து ஏற்படுத்திய இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள டினிப்ரோ நகரின அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ரஷ்யா வீசிய ட்ரோன் தாக்கி 4 பேர் உயிரிழந்தனர். உக்ரைனின் 4வது பெரிய நகரான டினிப்ரோவில் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா தீவிர வான்வெளி தாக்குதல் நடத்தி வருகிறது. கார்விக் பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் எரிசக்தி நிறுவன ஊழியர் உயிரிழந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
கனடாவின் டொரண்டோ பகுதியில் பனிப்பொழிவு தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனேடிய சுற்றுச்சூழல் துறை இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த குளிர்கால பருவத்திற்கான முதல் பனிப்பொழிவு நிலைமை நேற்று பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வாகன போக்குவரத்திற்கு பாதிப்புகள் ஏற்படும் சாத்தியங்கள் உண்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் போக்குவரத்தில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நகரம் முழுவதும் சுமார் 2 முதல் 10 சென்டிமீட்டர் வரையான பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாகன சாரதிகள் வாகனங்களை செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பனிப்பொழிவின் போது ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுப்பதற்கு டொரண்டோ நகராட்சி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பெத்லகேமின் தெற்கே உள்ள அல்மானியா கிராமத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான வாகனங்கள் மீது இஸ்ரேலிய குடியேறிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தனித்தனி சம்பவங்களில் கெப்ரோனுக்கு தெற்கே உள்ள மாசப் ஜட்டா பகுதியில் உள்ள பாலஸ்தீனியர்களின் நிலத்தில் குடியேறிகள் துன்புறுத்தினர். கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பனை துரத்தி சென்றனர். மேலும் மற்றொரு உள்ளூர் மனிதருக்கு சொந்தமான சுமார் 70 ஆலிவ் மரக்கன்றுகளை அழித்ததாகவும் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காசாவில் போர் நிறுத்தத்திற்கு பிறகு குறைந்தது 241 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களின் விளைவாக கடந்த 24 மணி நேரத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 5 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியாவுடன் இணைக்கப்பட்ட ஒரு ரகசிய உளவுத்துறை வலையமைப்பை ஏமனின் ஹவுதி அதிகாரிகள் அகற்றியதாக கூறினர். இது ஏற்கனவே நிலையற்ற பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு வான்வழி தாக்குதல்களில் குறிவைக்கப்பட்ட ஏவுகணை தளங்கள், ட்ரோன் பிரிவுகள் மற்றும் மூலோபாய சிவிலியன் உள்கட்டமைப்பை செயற்பாட்டாளர்கள் கண்காணித்ததாக அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். ஷானா மீதான சமீபத்திய இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் ஹவுதி தலைமையின் பதிலடி எச்சரிக்கைகள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது. இந்த வெளிப்பாடு ஒரு பெரிய பாதுகாப்பு திருப்புமுனையை குறைக்கிறது என்றும் ஏமனின் மோதலில் புதுப்பிக்கப்பட்ட வெளிநாட்டு ஈடுபாட்டை எடுத்து காட்டுகின்றது என்றும் குழு குறிப்பிட்டுள்ளது. நியூசிலாந்தின் மத்திய வடக்கு தீவில் ஏற்பட்ட காட்டுத்தீயினால் சுமார் 1100 ஹெக்டேர் நிலப்பரப்பு அழிந்துள்ளது. அப்பகுதியில் நடைபயணம் மேற்கொண்டிருந்த 40 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்த விமானப்படை வரவழைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பின் சட்ட, அரசியல் மற்றும் இராணுவ விளைவுகளை வாஷிங்டன் எதிர்கொள்ள வேண்டும் என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாப் கூறுகின்றார். ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்றத்தின் திறந்த அமர்வில் பேசிய காலிஃபா, இஸ்ரேலிய தாக்குதலில் அமெரிக்க ஜனாதிபதி பொறுப்பை ஒப்புக்கொள்வது சர்வதேச சட்டம், ஐநா சாசனம் மற்றும் ஈரானின் தேசிய இறையாண்மையை தெளிவாக மீறுவதாகும் என்றார். ஈரானிய நாட்டின் சார்பாக இந்த கொடூரமான செயலை வலிமையாக கண்டிப்பதாகவும் ஏராளமான ஈரானிய குடிமக்களின் தியாகத்துக்கு வழிவகுத்த இந்த வெளிப்படையான ஆக்கிரமிப்பின் விளைவுகளை ஏற்றுக்கொள்ள சர்வதேச சட்டத்தின் கீழ் அமெரிக்கா கடமைப்பட்டுள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். எந்தவொரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள ஈரானிய தேசம் ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் நிற்கின்றது என்று காலிஃபா வலியுறுத்தினார். ஆக்கிரமிப்பாளர்கள் தங்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்கப்படுவார்கள் என்றும் வலியுறுத்தினார். துருக்கி நாட்டின் கொகலி மாகாணம் டிலோவசி நகரில் வாசனை திரவ சேமிப்பு கிடங்கு உள்ளது. இங்கிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வணிக வளாகங்களுக்கு வாசனை திரவம் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் வாசனை திரவ சேமிப்பு கிடங்குகளில் நேற்று காலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் சேமிப்பு கிடங்கில் வேலை செய்து கொண்டிருந்த 6 பேர் உயிரிழந்தனர். 5 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் சேமிப்பு கிடங்கில் பற்றியிருந்த தீயை பல மணி நேரம் போராடி அணைத்தனர். மேலும் காயமடைந்த 5 பேரை மீட்டு சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.